குரல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுதான் பர்சன்டேஜினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் பார்ப்போம். ஏன்னா முழுக்க இதில் என்ன வரும் அப்படின்னா, ஒரு கடைக்கு நம்ம யூஸ்வலாக போகிறோம், ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், அப்போ வந்து என்னென்னா இவ்வளோ % டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இல்லை, ஒரு பொருளை நம்ம இவ்வளோக்கு வாங்குகிறோம், நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பொருளை இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கி இவ்வளோ ரேட்டுக்கு விற்றா நமக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி தான் எல்லா கடைக்காரங்களும் இருப்பாங்க. யாரும் நஷ்டத்துக்கு விற்க மாட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் என்ன நஷ்டத்துக்கு போயிடும். வாங்கிட்டு வருவாங்க, நான் கடைக்காரன் வச்சு, நான் மளிகை கடை வச்சவன் தான், எனக்கு தெரியும். அப்போ முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்க, காய்கறியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே ப்ராஃபிட்டை அதிகமாக வச்சு வித்துறணும். ஏன்னா அது அழுகி போகிற பொருள் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் வேண்டாம். யூஸ்வலாக ஒரு இது என்ன, ஒரு பொருளை வாங்கி ப்ராஃபிட்டை தான் விற்பாங்க. இல்லை வேறு வழி இல்லாத பட்சத்தில் அது நஷ்டத்துக்கு இப்படி இந்த மாதிரி டீல் பண்ணுறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு வரும். இதில் எந்த மாதிரி டைப்லலாம் கொஷின்ஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மொத்தத்திலேயே இந்த 5 டைப்ஸ் மட்டும்தான். இதை தாண்டி கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்கவுண்ட் எல்லாம் சேர்க்கலை. இப்போதைக்கு இதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போமே. இப்போ நார்மல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் பார்க்கும்போது நார்மல் அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு என்னென்னா வாங்கிய விலை தானே. காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு பொருளினுடைய வாங்கிய விலைன்னு சொல்லலாம், இல்லைன்னா அடக்க விலைன்னு சொல்லலாம். வாங்கிய விலை அப்படி இல்லாத பட்சத்தில் என்னன்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று செல்லிங் ப்ரைஸ், விற்ற விலை. சரி, பீனா ப்ராஃபிட்டு லாபம், எல்னா லாஸு நஷ்டம் இல்லைன்னா நட்டம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரி, இப்போ நான் ஜென்ரல்னா எழுதி போட்டிருக்கேன். இந்த நார்மல் மெத்தடில் எப்படி இன்புட்டை கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாக்ஸ் நேற்று நம்ம போட்ட அந்த ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் தான் நான் இங்கே போட போகிறேன். இந்த பாக்ஸ் என்ன பர்சன்டேஜ் நேற்று நம்ம இந்த பாக்ஸ் போட்டிருந்தோம். அதாவது என்ன அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இந்த பாக்ஸில் எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜில் ஒன்று பார்க்கணும், இன்னொன்று அமௌண்ட்டில் பார்க்கணும். ஒன்று இப்போ இந்த ஃபுல்லாக அமௌண்ட் தான் டீல் பண்ணுவாங்க. ஒன்று பர்சன்டேஜில் பார்க்கணும், இன்னொன்று அமௌண்ட்டில் பார்க்கணும். எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் 100ன்னு வச்சுக்கிடணும். இந்த நார்மல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. செகண்ட் திங் வந்து என்னன்னா, அது ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படிங்கிற ஒரு பாக்ஸை சேர்த்துக்கிடணும். என்ன கேட்பாங்க, நான் ஒரு பொருளை 20% வந்து லாபத்தில் வித்துட்டேன் அப்படின்னு வரும்போது, இப்போ இங்கே ஒரு 20% ப்ளஸ் லாபத்தில் வித்துட்டேன் அப்படின்னா 20% லாபத்தில் வித்தன் தான் அர்த்தம். அப்போ எவ்வளவுக்கு வித்திருப்பேன், எவ்வளோ பர்சன்டேஜ் வித்திருப்பேன், 120%. அப்படிதானே மேம்? எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸ் 100% தான் ப்ராஃபிட். நான் ஒரு ப்ராடக்டை ஒரு பொருளை 20% லாபத்தில் வித்திருக்கேன் அப்படின்னா இதோட இதை ஆட் பண்ணா 120%. இப்போ இந்த 3 டேட்டாவுமே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கொடுக்கறது ஒரு டேட்டா தான். என்ன டேட்டா, ஒரு பொருளை 20% லாபத்தில் விற்கும் போது அந்த பொருளானது இவ்வளவு ரேட்டுக்கு, அதாவது நான் வந்து ஒரு 80 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், 20% லாபம் எனக்கு கிடைக்குது, நான் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன், இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது என்ன அப்படின்னா, மேல உள்ளதை நம்ம ஃபில் பண்ணுங்க. இதெல்லாம் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் எழுதணும். காஸ்ட் ப்ரைஸ் 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒன்று கொடுக்கறது ப்ராஃபிட்டா இருந்தா +20, லாஸா இருந்தா -20. அப்போ இந்த ரெண்டையும் ஏதோ ஒன்று பண்ணா, இப்போ 100 + 20 120. இப்போ -20 போட்டா 100 - 20 80 போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் அவன் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போதே தெரியும் அவன் எவ்வளவுக்கு வித்தான்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவுக்கு வித்தான் அப்படின்னா ஒரு 80 ரூபாய்க்கு வித்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது செல்லிங் ப்ரைஸ் 80, எவ்வளவுக்கு வித்திருக்கான் 80 அப்படின்னா வாங்கிய விலை என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த டேபிளை மட்டும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை இப்படியே கொண்டு வாங்க. 120% வந்து 120% 80 ரூபான்னா 100% என்ன அப்படின்னு இருக்கும். ஸோ 120% 80 ரூபா அப்படின்னா 100% எவ்வளவு அப்படின்னு வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே ஒரு டிவைடட் பைன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு நேருக்கு நேர் இருந்தால் அடி கொடுக்கலாம். அப்போ 220 சார் 240 80, ஆமா 240 80, 340 120 அடி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வேற என்ன, இந்த 100 தூக்கி இங்க கொடுக்கும்போது இந்த 100ஆல வேற வழி இல்லை, இதுக்கு மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது. அப்போ என்னன்னா இதை இங்கே கொடுக்கும்போது என்னன்னா 200 ஆயிரும்.
200 இந்த எக்ஸ் அங்கே போயிடுமா, இந்த எக்ஸ் இங்கே ஓடிடும், இந்த 100 இங்கே வந்துடும். அப்போ 200 டிவைட் பை 3 அப்படின்னா அந்த பொருள் 66 ரூபா 67 பைசா. நான் இந்த ரேட்டுக்கு தான் என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். என்னுடைய காஸ்ட் ப்ரைஸ் 66 ரூபா 67 பைசாக்கு நான் வாங்கியிருப்பேன், 80 ரூபாய்க்கு நான் விற்றுருப்பேன். இது நான் வந்து சும்மா ஒரு புள்ளியில் உங்களுக்கு வந்துருச்சு, ஒரு ரேண்டமாக சொல்கிறேன். சம் வரும்போது தெளிவாக பார்த்துக்கலாம். சம்மில் வந்து முழு நம்பராக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் அப்படி தான் கொடுப்பாங்க. நார்மல் மெத்தடு இவ்வளவே தான், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இது ஓகேவா? இந்த பாக்ஸை போட வேண்டியது, அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இது எழுத வேண்டியது, இவ்வளவு தான் இந்த மெத்தட், இந்த நார்மல் மெத்தட். செகண்ட் வந்து என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு ஒரு ரெண்டாவது டைப் நானா வச்சுக்கிட்ட ஒரு பேர் தான் இது. என்னன்னா ஒரு பொருளை வந்து 600 ரூபாய்க்கு நான் விற்கும் போது, ஒரு பொருளை நான் 600 ரூபா விற்கும் போது எனக்கு ஒரு லாபம் கிடைக்குது. அதே பொருளை 400 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு நஷ்டம் கிடைக்குது. ரெண்டும் சமம் சொல்லிட்டாங்க. சொல்லலாமா மேம்? ஒரு பொருளை 600 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு லாபம் கிடைக்குது, 400 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு நஷ்டம் கிடைக்குது. அப்போ எனக்கு அந்த ரெண்டுமே, அந்த லாபமும் அந்த நஷ்டமும், 600 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாபமும் 400 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய நஷ்டமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எனக்கு என்ன காஸ்ட் பிரைஸ் என்ன, நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னு கேட்குறாங்க. எவ்வளவு? அவ்வளோதான், ரெண்டையும் கூட்டி 2ஆல டிவைட் பண்ணிக்கிற வேண்டியதான். ஓகேவா? இப்படி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வைங்களேன், என்னன்னா ரெண்டுமே செல்லிங் பிரைஸ் தான். நல்லா பாருங்க, அதாவது செல்லிங் பிரைஸ் நான் லாபத்தில் விற்கும் போது எனக்கு என்ன செல்லிங் பிரைஸ் அட் ப்ராஃபிட், லாபத்தில் விற்கும் போது கொடுத்த செல்லிங் பிரைஸையும் நஷ்டத்தில் விற்கும் போது உண்டான செல்லிங் பிரைஸையும் கூட்டிட்டு டிவைட் பை 2 போட்டா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் என்ன கேட்டேன், 600 ரூபாய்க்கு நான் விற்கும் போது எனக்கு லாபம் கிடைக்குது, 400 ரூபாய்க்கு விற்கும் போது எனக்கு நஷ்டம் கிடைக்குது. விற்கும் போது ரெண்டுமே விற்கும் போது தான் நஷ்டம் கிடைக்குது. அப்படின்னா நான் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னா என்னுடைய காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு, என்னுடைய காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டை கூட்டி 2ஆல டிவைட் பண்ணும்போது 1000 டிவைட் பை 2 அப்படின்னா என்ன வரும்? 500. இவ்வளவுதான். இதுதான் என்னுடைய காஸ்ட் பிரைஸ். இதுதான் டைப் நம்பர் 2. திருப்பி ஒரு தடவை சொல்றேன், ஒரு பொருளை நான் 600 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய லாபமும் 400 ரூபாய்க்கு விற்கும் போது கிடைக்கக்கூடிய நஷ்டமும் சமமா இருக்குது அப்படின்னா என்னுடைய வாங்கிய விலை அல்லது அடக்க விலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா இந்த ரெண்டை கூட்டி டிவைட் பை 2 போட்டாலே போதுமானது, கிடைச்சிடும். ஓகேவா? இதுதான் அந்த டைப். நான் கொடுத்த டைப் என்னன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு லாஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா மேம்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவல் சொன்ன மாதிரி மேம் நெக்ஸ்ட் டைப் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருதுன்னு வைங்களேன். இது என்ன தெரியுமா சொல்லலாம், இதுக்கு 10 பொருளுடைய 10 பொருள், ஒரு 10 பொருளுடைய 10 பொருட்களுடைய காஸ்ட் பிரைஸும் 8 பொருட்களுடைய, நான் ரேண்டமா நானா போடுறேன், இல்லைன்னா ஒரு 12ன்னு வச்சுக்கிறேன், எனக்கு என்ன டக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு 12 பொருட்களுடைய காஸ்ட் பிரைஸும் 8 பொருட்களுடைய என்ன பிரைஸ் செல்லிங் பிரைஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு லாபம் கிடைக்குமா அல்லது நஷ்டம் கிடைக்குமா? அப்படிதான் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 12 பொருட்களின் வாங்கிய விலையானது 8 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம். வாங்கிய விலை ஈக்குவல் டு விற்ற விலை. ஆனா அங்க ஏதோ ஒன்று இருக்க போது, இங்க ஏதோ ஒன்று இருக்க போது. 12 பொருட்களின் வாங்கிய விலையானது 8 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் கிடைக்குமா அல்லது நஷ்டம் கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்படி கேட்டா என்ன பண்ணலாம்? இருக்கல இதை விட இது ரொம்ப சப்பையான விஷயம் என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 8, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 12. இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச். ஓகேவா? பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்படி இப்போ 12 பொருட்களுடைய காஸ்ட் பிரைஸ் ஆனது 8 பொருட்களுடைய செல்லிங் பிரைஸ் சொல்லிட்டேன்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 8ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பொருளை விட்டுருங்க. பொருளை சார் நீங்க சொல்லலாம், என்ன சார் அது பொருளா இருக்கு நீங்க விலைய சொல்றீங்க, அப்படியே விலைன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. காஸ்ட் பிரைஸ் 8 ரூபா, செல்லிங் பிரைஸ் வந்து 12 ரூபா. இப்போ சொல்லுங்க, ஒரு பொருளை 8 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், அதே பொருளை 12 ரூபாய்க்கு நான் விற்கிறேன், எனக்கு லாபம் கிடைக்குமா அல்லது நஷ்டம் கிடைக்குமா?
லாபம் தானே கிடைக்கும். 8 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி நான் 12 ரூபாய்க்கு வித்தனா எனக்கு லாபம் தான் கிடைக்கும். அப்ப கண்டிப்பான முறையில் எனக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல், ஏன்னா கேட்கறதே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்கறான். அப்படி கேட்டான்னா என்ன பண்ணுவோம், லாபம் எவ்வளவோ டிவைட் பை வாங்கிய விலை. எப்பவுமே வாங்கிய விலையில தான் பார்க்கணும். எப்பவுமே வாங்கிய விலையில தான் நம்ம லாபமா இருக்கட்டும் நஷ்டமா இருக்கட்டும் வாங்கிய விலையில தான் கணக்கு வைக்கணும். அப்போ இன்ட்டு 100% போடணும். இப்போ எனக்கு லாபம் கிடைச்சது, இதுக்கு ப்ராஃபிட் போடும், பி டிவைட் பை பி. பர்சன்டேஜ்னா என்ன, பி டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இப்போ இதுல பி எவ்வளவு கிடைக்குது, 4 ரூபா. லாபம் வந்து எனக்கு 4 ரூபா டிவைட் பை நான் வாங்கிய விலை 8 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் இன்ட்டு 100 போடுவோமே. 1/2 இருக்கும், 2 இங்க 550 இருக்கும். ஸோ டோட்டலா என்னுடைய லாபமானது சதவீதமானது 50% லாபம் எனக்கு கிடைக்கும். ஈஸி தானே மேம். இன்டர்சேஞ்ச், ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும், இது கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் என்னுடைய இந்த டைப் 3 அப்படின்னு வச்சுக்கலாமா. நெக்ஸ்ட் டைப் நம்பர் 4 அப்படின்னு வரும்போது இங்க பாருங்க, நெக்ஸ்ட் டைப் நம்பர் 4 ஆனது என்ன அப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் டீலர், நேர்மையற்ற வியாபாரி. நேர்மையற்ற வியாபாரிக்கு ஒரு வியாபாரி, அதான் அந்த முதல்வன் படத்துல கீழே கல் வைப்பாரு ரேஷன் கடையில எல்லாம், அந்த மாதிரி வச்சுக்கிடுவோமே. ஒன்று வெயிட் மெஷினை வந்து மாத்துறது, இந்த வெயிட் மெஷின் மேம் அப்படிலாம் ஸ்கேம் நடக்குது தெரியுமா, நிறைய. இல்ல அப்படி கல் வைக்கிறதெல்லாம் ஸ்கேம் சொல்ல வரல, அது வெளிப்படையா இருக்குது. நான் மளிகை கடைக்காரன், எனக்கு தெரியும். என்னன்னா ஒரு இல்ல மேம், ஒரு தராசு இல்ல இப்ப கல் வைக்கிறதெல்லாம் பழசு மேம், கண்டுபிடிச்சிடுறாங்க. கல் வைக்கிற டெக்னிக் எல்லாம் பழசு. என்ன தெரியுமா பண்றாங்க, ஒரு வெயிட் பேலன்ஸை வாங்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் வெயிட்டை எவ்வளவு ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்கறாங்க. வெயிட் பேலன்ஸை வாங்கும் போதே அவங்க எவ்வளவு வச்சாலும், அதான் ஓட்டு மிஷின்ல நாங்க என்ன அழுத்தினாலும் அவங்களுக்கே ஓட்டு போற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல படத்துல எல்லாம். இது என்னன்னா, அவங்க எவ்வளவு பொருளை வச்சாலும் ஒரு 3/4 கிலோவை தூக்கிட்டு வந்து வச்சா கூட அது 1 kgன்னு காட்டுற மாதிரி 250 கிராம்ஸ் அளவுக்கு அவங்க செட் பண்றாங்க. இதை யார் வந்து இது கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து அதுக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்து வருவாங்க. அதுக்கு சீல்னு ஒன்று உண்டு. அந்த 1 இயர் வந்து வேலிடிட்டிங்கிற மாதிரி ஒரு சீல் ஒன்று கையில் இருக்கும். அது முடிஞ்சிச்சுன்னா ரெனிவல் பண்ணணும். அது ரெனிவல் பண்ணும்போது அவங்க வந்து மறுபடியும் ஸ்டாண்டர்டாக ஒரு 1 kg பாக்கெட்டை வந்து வைப்பாங்க. அப்போ அது 1 kg காட்டணும். அப்படி காட்டினா சீலை ரெனிவல் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா கடைக்கு சீல் வச்சுட்டு போயிடுவாங்க, இல்லை ஃபைன் அடிப்பாங்க. இது யூஸ்வலாக நடக்கிறது. எதுக்கு எல்லாம் சொந்தக்காரன் ஊரில் கடை வச்சிருக்கேன், எதுக்கு நம்ம அப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் பண்ணலை. ஆனால் அப்படி பண்ணுறவங்க இருக்காங்க, அவரை சொல்லியே கொடுத்தாரு. ஸோ இவங்க என்ன அப்படின்னா, சரி இப்போ நான் கேட்குறேன், ஒரு நேர்மையற்ற வியாபாரி அவருக்கு நஷ்டம் கிடைக்குமா லாபம் கிடைக்குமா? லாபம் மட்டும்தான் கிடைக்கும், நஷ்டமே கிடைக்காது. ஸோ இங்க பாருங்க, இது வந்து ரேங்க் கால்குலேஷன். எப்பவுமே இதான் ஒரு ஃபார்முலா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். நமக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டியதானே. எப்பவுமே ஒரு விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அப்படின்னா அது லாபம். இதே இது நஷ்டம் அப்படிங்கும்போது என்னன்னா, வாங்கிய விலை மைனஸ் விற்ற விலை, இதுதான் நஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் இந்த ரெண்டுமே சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா என்ன, இந்த மேம் ரெண்டுமே நல்லா பாருங்க, இந்த ரெண்டுக்குமே பர்சன்டேஜ் அப்படின்னு பி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தா, இந்த ரெண்டுக்குமே பி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ப்ராஃபிட் என்னவோ டிவைட் பை, அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைட் பை காஸ்ட் பிரைஸ். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, லாபம் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பொருளை நான் இவ்வளவு வாங்கி நான் இவ்வளவு விற்று அப்படின்னா எனக்கு எவ்வளவு லாபம், விற்ற விலையில இருந்து கழிக்கிறது ஈஸி. அதே பர்சன்டேஜ் அப்படின்னு இதுக்கும் வித்தியாசம் பாருங்க. இதை அப்படியே எழுதியிருக்கேன், டிவைட் பை காஸ்ட் பிரைஸ் போட்டுருக்கேன். அதே மாதிரி லாபம் வந்து லாபத்தை பர்சன்டேஜா நான் சொல்லும்போது எல் பர்சன்டேஜ் சொல்லும்போது என்ன வரும், காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். அதாவது இதை அப்படியே எழுதிக்கிறேன், டிவைட் பை காஸ்ட் பிரைஸ். ஏன்னா லாபமா இருக்கட்டும் நட்டமா இருக்கட்டும் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும், காஸ்ட் பிரைஸ்ல தான் டிவைட் பண்ணணும். அப்பதான் நமக்கு அது கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னாச்சுமா இந்த 100 வரும். ஓகே, அது கால்குலேஷன் வந்து இந்த 100% அப்படிங்கும்போது இந்த 100 வரும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, நான் இந்த காஸ்ட் பிரைஸ் கால்குலேட் பண்றதுக்கு பதிலா ரெண்டையுமே செல்லிங் பிரைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்லிங் பிரைஸ்ல நான் கால்குலேட் பண்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் செல்லிங் பிரைஸ்ல கால்குலேட் பண்ணா தப்பான கால்குலேஷன், அது அப்படி பண்ண கூடாது. அப்ப அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா,
அப்ப அதற்கான அந்த மிஸ்டேக்கை எப்படி இப்ப மாத்தலாம் அப்படின்னா சப்போஸ் ஓகே அதுக்கு ரெண்டு இது உண்டு. ஒன்னு லாபமா இருந்தா லாபம் பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருவேளை லாபம் கொடுத்துட்டாங்க செல்லிங் பிரைஸ்லயே விற்ற விலையிலேயே லாபத்தை கால்குலேட் பண்ற மாதிரி இருந்தா அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா 100 into profit percentage divided by 100 minus profit percentage அவ்வளவுதான். இத செஞ்சா தப்பை சரி பண்ணிடலாம். ஓகே மேம். அதாவது எப்பவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கிய விலையில தான் லாபம் கால்குலேட் பண்ணணும். விற்ற விலையில லாபம் கால்குலேட் பண்ணா லாபம் கம்மியா வரும். விற்ற விலையில லாபம் கால்குலேட் பண்ணா கம்மியா வரும். அப்ப அதை கூட்டணும்னா என்னன்னா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணா போதும். கீழ நம்ம மைனஸ் பண்ணனும் வைங்களேன் வேல்யூ சின்னதாயிடும். அந்த சின்ன நம்பரை வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு நம்பர் பெருசா தெரியும். வேற ஒண்ணு இல்ல மேம். இதுதான் ஒரு விற்ற விலையில லாபத்தை கால்குலேட் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு வாங்கிய விலையில தான் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த P வந்தா எப்பவுமே ப்ராஃபிட் அப்படினா பிளஸ்னு வெச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டா மைனஸ் போட்டுருங்க. அவ்வளவுதான். இப்போ இதே இது லாபம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரிஜினலா லாபம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படினா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போடுங்க. 100 into L மேல சேஞ்ச் கிடையாது. கீழ என்ன போடலாம் 100 plus L percentage அவ்வளவே தான். இங்க போடும்போது 100 into P தான் போட்டோம். இங்கே 100 into L தான் போட்டோம். L percentage divided by 100 minus P percentage 100 plus L percentage இவ்வளவுதான். சோ இத தாண்டி வேற என்ன டைப்ஸ் இருக்கு அப்படினா அது அதர்ஸ்ல வெச்சுக்கலாம். அது சம் வரும்போது பாத்துக்கலாம். இத தாண்டி அதர்ஸ் அப்படினு வரும்போது அது அந்த அதர்ஸ் சம் வரும்போது கூட பாத்துக்கலாம். ஓகேவா? எப்படி கேட்பாங்க அப்படினா அதே ஒரு சம் இருக்கு. இப்போ என்னன்னா 15 ஆப்பிள சும்மா பேருக்கே சொல்றேன். 15 ஆப்பிள வந்து ஒரு 200 ரூபாய்க்கு நான் வாங்கி 15 ஆப்பிள்ஸ் வந்து என்னன்னா நான் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுல 10 ஆப்பிள அதுல 15 ஆப்பிள 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகேவா? அதுல சரி 300 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன்னு வெச்சுக்கோங்க. அப்பதான் கால்குலேஷன் சொல்றது ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு ஆப்பிள் எவ்வளவு? 15 ஆப்பிள 300 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு ஆப்பிள் 20 ரூபாயா? இப்போ நான் 10 ஆப்பிள 250 ரூபாய்க்கு நான் விக்கிறேன். 15 ஆப்பிள நான் 300 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். வாங்கி 10 ஆப்பிள 250 ரூபாய்க்கு நான் விற்றால் எனக்கு லாபமா நஷ்டமான்னு கேக்குறாங்க. 15 வாங்கி 15மே நான் வித்தேன்னா நமக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் வாங்கின விலை இப்போ பாருங்க இதே 15 ஆப்பிள நான் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதே 15 ஆப்பிள நான் 250 ரூபாய்க்கு வித்துறேன். அப்ப நஷ்டம் தானே? 300 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு வித்தா நஷ்டம் தானே? ஆனா இது அப்படி கொடுக்கல. 15 ஆப்பிள 300 ரூபாய்க்கு வாங்கி அதுல ஒரு 10 ஆப்பிள மட்டும் நான் 250 ரூபாய்க்கு வித்தேன்னா எனக்கு லாபமா இல்ல நஷ்டமா? அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது என்னன்னா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. இந்த ரெண்டு பேருக்குங்க இந்த ரெண்டு பேருக்குங்க ஒரு பேஜ் சொல்றேன். இது வாங்கிய போட்டுருக்கா, அது வாங்கிய விலை. சும்மா ஒரு பேஜ்க்கு இதான் வாங்கிய விலை. இது விற்றன்னு போட்டுருக்கா, இதுதான் விற்ற விலை வச்சுக்கோங்க. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 அதாவது வாங்கிய விலைன்னா என்ன? 10ஐயும் 300ஐயும் பெருக்கினா என்னுடைய காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு? 3000. மேம் இந்த மாதிரி ஒரு சம் அதான் சார் போட்டுருக்கேன். எனக்கு டைட்டில் கொடுக்க தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு சம் வந்தா 15 ஆப்பிள 300 ரூபாய்க்கு வாங்கி அதுல ஒரு 10 ஆப்பிள் நீங்க கேட்கலாம். அப்ப அந்த 5 ஆப்பிள் எங்க போச்சு? அது வேண்டாம், அது நமக்கு தேவையில்லை வைங்க. அது இப்போதைக்கு அதை பத்தி அவங்க சொல்லல. சொன்னதை மட்டும் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா 15 ஆப்பிள 300 ரூபாய்க்கு வாங்கி அதுல 10 ஆப்பிள 250 ரூபாய்க்கு விற்றா லாபம் வருமா நஷ்டம் வருமா தெரியாது. அப்ப அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் சொல்லலாம். இங்க ஒரு ஆப்பிள் வந்து 20 ரூபாய், இங்க ஒரு ஆப்பிள் வந்து 25 ரூபாய். அப்ப கண்டிப்பா லாபம் தானே? அது ஒரு ஃப்ளோல சொல்லிடலாம். பட் அக்யூரேட் ஆன்சர் ஆனா எக்ஸாம்ல இப்படி கேட்க மாட்டாங்கல்ல. நமக்காகவே கொஸ்டின்ஸை 17 ஆப்பிள வாங்கி 228 ரூபாய்க்கு வாங்கினா 5 ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் அதுக்கு என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் இன்டர் கிராஸ் செக்ஷன் பண்ணிக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வாங்கிய விலை. ஏன்னா வாங்கின்னு வந்ததுனால அது பக்கத்துல ஏன் விலை வாங்கிய விலைன்னு போட்டுக்கோங்க. இது விற்றால் அப்படின்னா இது விற்ற விலைன்னு போட்டுக்கோங்க. இப்போ வாங்கிய விலை என்ன? இதையும் பெருக்கினா இந்த அது பக்கத்துல போட்டுருங்க. 10ஐயும் 300ஐயும் பெருக்கினா 3000 கிடைச்சிச்சா? விற்ற விலை என்னன்னு பாருங்க. 15ஐயும் 250ஐயும் பெருக்கினா 3750.
அதான் வச்சா மேம் 3750, அதாவது 15ஐயும் 250ஐயும் பெருக்கும் போது 3250 கிடைக்குது. இப்போ சொல்லுங்க 3000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி